You have brains in your head. You have feet in your shoes. You can steer yourself in any direction you choose. You are on your own and you know what you know. Hello friends, welcome back to Caliber English. இந்த லெசனில் கிட்டத்தட்ட 20 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். அதை ஆர்வத்தோடு கற்றுக்கலாம். இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். முதல்ல சிலர் சத்தமாக பேசுவாங்க, இல்லை கத்தி கத்தி பேசுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, தயவு செய்து மெல்ல பேச முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ப்ளீஸ் ட்ரை டு கீப் யுவர் வாய்ஸ் டவுன், ப்ளீஸ் ட்ரை டு கீப் யுவர் வாய்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டு போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்போம். ஓட்டு போட்டு விட்டீர்களா, அதை நம்ம இங்கிலீஷில் ஹவ் யூ காஸ்ட் யுவர் ஓட், ஹவ் யூ காஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஹவ் யூ ஓட்டட், ஹவ் யூ ஓட்டட் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம பதிலாக நம்ம சொல்லுவோம், ஆமாம் நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆம் நான் ஓட்டு போட்டு விட்டேன் அப்படின்றத எஸ் ஐ ஹவ் காஸ்ட் மை ஓட், எஸ் ஐ ஹவ் காஸ்ட் மை ஓட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எஸ் ஐ ஹவ் ஓட்டட், எஸ் ஐ ஹவ் ஓட்டட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் இன்னும் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் நோ ஐ ஹவ் நாட் எட் காஸ்ட் மை ஓட், நோ ஐ ஹவ் நாட் எட் காஸ்ட் மை ஓட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நோ ஐ ஹாவன்ட் ஓட்டட் இட், நோ ஐ ஹாவன்ட் ஓட்டட் இட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்போம். ஹூ டிட் யூ ஓட் ஃபார், ஹூ டிட் யூ ஓட் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். நான் கேலிபர் இங்கிலீஷ்க்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு கட்சி பேரை நான் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்றதால நம்மளுடைய சேனல் பேரைங்க நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி இந்த இடத்துல நீங்கள் ஒரு கட்சி பேரை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் கேலிபர் இங்கிலீஷுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றது ஐ ஓட்டட் ஃபார் கேலிபர் இங்கிலீஷ், ஐ ஓட்டட் ஃபார் கேலிபர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் ஹூ ஆர் யூ கோயிங் டு ஓட் ஃபார், ஹூ ஆர் யூ கோயிங் டு ஓட் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். நான் கேலிபர் இங்கிலீஷ்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்றத ஐ எம் கோயிங் டு ஓட் ஃபார் கேலிபர் இங்கிலீஷ், ஐ எம் கோயிங் டு ஓட் ஃபார் கேலிபர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டு எப்போ என்ன போகிறாங்க அப்படின்னு கேட்போம். ஓட்டுகளை எப்போது என்ன போகிறார்கள் அப்படின்றது இங்கிலீஷில் when are they going to count the votes, when are they going to count the votes அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக தினமும் உடற்பயிற்சி செய்து உங்களையே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் keep yourself healthy by working out regularly, keep yourself healthy by working out regularly அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒர்க்கிங் அவுட் அப்படின்னா எக்ஸசைசிங் அப்படின்னு அர்த்தம். மூஞ்சை சுழிக்காத அப்படின்னு சொல்லுவோம். சிலவர் மூஞ்சை பிடிக்காத விஷயத்தை பார்க்கும்போது, அருவருப்பான விஷயத்தை பார்க்கும்போது மூஞ்சை சுழிப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் மூஞ்சை சுழிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் மேக் எ ஃபேஸ், டோன்ட் மேக் எ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட் புல் அ ஃபேஸ், டோன்ட் புல் அ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு முதல் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் they are going to have their first child, they are going to have their first child அப்படின்னு சொல்லலாம். அதே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா they are going to start a family, they are going to start a family அப்படின்னு சொல்லலாம். என் கால்கள் மறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா சில சமயங்கள் நம்ம கால்கள்லாம் மறுத்து போயிடும் இல்லையா. அப்போ என் கால்கள் மறுத்து போச்சு அப்படின்றத my legs feel numb, my legs feel numb அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா my legs are numb, my legs are numb அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா I have a numb feeling in my legs, I have a numb feeling in my legs அப்படின்னு சொல்லலாம். மட்டன் அரை வேக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அல்லது மட்டன் பாதி தான் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் the mutton is only half cooked, the mutton is only half cooked அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஷர்ட்டும் பேண்ட்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஷர்ட்டும் பேண்ட்டும் ஒத்து போகலை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் யுவர் ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் டோன்ட் கோ டுகெதர், யுவர் ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் டோன்ட் கோ டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுடைய ப்ளவுஸும் சாரியும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறோன்னா அதை நம்ம இங்கிலீஷில் யுவர் ப்ளவுஸ் அண்ட் சாரீ டோன்ட் கோ டுகெதர், யுவர் ப்ளவுஸ் அண்ட் சாரீ டோன்ட் கோ டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாக்கியங்களே கூட நம்ம வித்தியாசமாக இப்படியும் சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய ஷர்ட் உங்கள் பேண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகலை அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் யுவர் ஷர்ட் டசன்ட் கோ வித் யுவர் பேண்ட்ஸ், யுவர் ஷர்ட் டசன்ட் கோ வித் யுவர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுடைய ப்ளவுஸ் உங்கள் saree கூட மேட்ச் ஆகலை அப்படின்றத your blouse doesn't go with your saree. your blouse doesn't go with your saree அப்படின்னு சொல்லலாம். அவள் ஒரு ஜொல்லு பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் she is an ogler. she is an ogler அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு ஜொல்லு பார்ட்டி அப்படின்றத he is an ogler. he is an ogler அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஓக்லர் அப்படின்றது ஜொல்லு விட்டுக்கிட்டே பார்ப்பாங்க இல்லையா, ஒரு ஆணையோ பெண்ணையோ தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் நம்ம ஓக்லர் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக அவர் எப்போ பாரு வேலை வேலைன்னு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எப்போ பாரு வேலை வேலைன்னு இருக்கிறவர், அதை நம்ம இங்கிலீஷில் இஸ் அ workaholic. இஸ் அ workaholic அப்படின்னு சொல்லலாம். ஸோ workaholic அப்படின்றவர் யாரை குறிக்கும் அப்படின்னா, வேலை மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு வேலைக்கு எப்பயுமே அடிமையாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் நம்ம workaholic அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.